வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா, பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு எதிர்க்கட்சிகள் மீது. என்னன்னா, முக்கிய சட்ட மசோதா மீதான விவாதங்களில் இருந்து எதிர்க்கட்சிகள் விலகி இருப்பதாக மோடி விமர்சனம். பார்லிமெண்ட்ல விவாதமே இல்லாமல் நிறைய மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஏன் விவாதங்களே இல்லை? எதிர்க்கட்சிகள் உட்காரது கிடையாது. எதிர்க்கட்சிகள் உட்காந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு மசோதா குறித்து கேள்விகள் எழுப்பினா ஆளும் தரப்புகிட்ட இருந்து பதில் வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்றத்துக்குள்ளே போன உடனேயே அந்த விவாதத்தில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்புறது கிடையாது. அம்பானி ஒழிக, அதானி ஒழிக, மோடிக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் கூட்டு, வாக்கு திருட்டு, போலி வாக்காளர்கள் அப்படின்னு உப்பு சப்பு இல்லாத ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தையே அவங்க பார்லிமெண்ட்ல கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்பி வெளிநடப்பும் பண்ணிடுறாங்க. அதனால முக்கியமான சட்ட மசோதா மீதான விவாதங்களில் இருந்து அவங்க அப்படியே வெளியேறிடுறாங்க. அதனால விவாதங்களே இல்லாமல் நிறைய மசோதாக்கள் பாஸ் ஆகிருக்கு. அதை தான் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு. முக்கிய சட்ட மசோதா மீதான விவாதங்களில் இருந்து எதிர்க்கட்சிகள் விலகி இருப்பதாக மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணன் விஜய் இருக்காருல்ல, மதுரை மாநாட்டில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. சிங்கத்தோடு அவரை ஒப்பிட்டு அவரே பேசிக்கிட்டாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வெளியில வரும், அதுவும் பெரிய சைஸ்ல, அதை விட பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மிருகங்களை மட்டும்தான் தாக்கி ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும், இதுதான் முக்கியம், எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை தொட்டு கூட பார்க்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறது ரசிகர்கள் தானே. அவருடைய படத்துல இது மாதிரி எவ்வளவோ பஞ்சு டயலாக் வச்சிருப்பாரு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், இது மாதிரி ஏகப்பட்ட டயலாக்ஸை வச்சிருக்காரு அவர் படங்கள்ல. அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்துட்டு சிலரே சதற விட்டுருப்பாங்க ரசிகர்கள். அந்த மைண்ட் செட்லேயே விஜய் மாநாட்டுக்கு வந்துட்டாரு போல. சரி, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இஷ்டத்துக்கு பேசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட டயலாக், ஒவ்வொரு படத்துலையும் அவர் பஞ்சு டயலாக் பேசுகிற மாதிரி தான் 33 நிமிட மாநாடு உரை இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த சிங்கம் குறித்து அவர் பேசினது இருக்கு பார்த்தீங்களா, சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை தொட்டு கூட பார்க்காதான் சிங்கம். அப்படியா? வில் எ லயன் ஈட் அ டெட் அனிமல் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணா அவன் மொத்தமாக போட்டான். கூகுளில் போடுறான், என்ன சொல்கிறான்னா, எஸ் லயன்ஸ் வில் ஈட் டெட் அனிமல்ஸ். ஆமாம், சிங்கங்கள் செத்துப்போன விலங்குகளை சாப்பிடும். அண்ணன் என்ன சொன்னார்? தொட்டு கூட பார்க்காதுன்னு சொன்னார்ல, ஆனால் சாப்பிடுமா சிங்கம். இன்க்ளூடிங் கேர்கேசஸ் லெஃப்ட் பை அதர் பிரிடேட்டர்ஸ். இதுதான் முக்கியம். கேர்கேசஸ் அப்படின்னா சடலங்கள், லெஃப்ட் பை அதர் பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா ஊன் இருக்குல்ல, இறைச்சி சாப்பிடக்கூடிய வேற ஏதாவது ஒரு மிருகம் சாப்பிட்டுட்டு பாதிலே விட்டுட்டு போன மீதி இருக்கக்கூடிய சடலம் இருக்குல்ல, அதையும் சிங்கம் சாப்பிடுமா. இப்போ ஒரு புலி ஏதோ ஒன்றை வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு பாதியிலேயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு சிங்கம் வருது. சிங்கம் என்ன இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு போட்டது அப்படின்லாம் பார்க்காதான், சாப்பிட்ருமா. அதான் சொல்றாங்க, இன்க்ளூடிங் கேர்கேசஸ் லெஃப்ட் பை அதர் பிரிடேட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆர் அனிமல்ஸ் தட் ஹேவ் டைடு ஃப்ரம் நேச்சுரல் காசஸ். இயற்கையாகவே ஏதாவது ஒரு அனிமல் செத்து போயிருச்சு அப்படின்னாலோ அது போய் சாப்பிடுமா சிங்கம். தே ஆர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஸ்கேவெஞ்சர்ஸ் and will take advantage of any readily available meat source when hunting is not successful. வேட்டையாட எதுவும் கிடைக்கல அப்படின்னா வயிறு பசிக்கும், என்ன பண்ணுதுன்னா அவைலபிள் சோர்சஸ் என்னென்ன இருக்கோ, ஏதாவது ஃபுட் இருக்கான்னு பார்த்து இருந்துச்சுன்னா சாப்பிடுமா. இன்னொரு அனிமல் சாப்பிட்டு அதை பாதியில் இருக்கிற சடலத்தையும் அது விடாதான், சாப்பிட்ரும் அப்படின்னு தான் கூகுள் சொல்லுது. ஆனால் அண்ணன் என்ன சொன்னார்? எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசியிருக்காரு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசிகர்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டாரு போல அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்கு. இது ரெண்டாவது டாபிக். பாவம் அண்ணன் சிங்கத்தை கோர்த்து விட்டாரு. சிங்கம் நினைச்சிருக்கோம், நான் பாட்டுக்கும் பசிச்சா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன், என்னைய தேவையில்லாம உள்ள இழுத்து விட்டு என்னைய கோர்த்து விட்டாரு அண்ணன். இப்ப பாருங்க, எல்லாரும் சிங்கத்தை போட்டு போலன்னு பொழந்துக்கு இருக்காங்க. சிங்கம் இல்லை சாப்பிடும், செத்து போனதே சிங்கம் சாப்பிடும் அப்படின்னு காலையில இருந்து பொழந்துக்கு இருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மாநாட்டில் விஜய் பாஜக குறித்தும் பிரதமர் மோடி அவர்களை மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இப்படி பேசினதுக்கு இன்னும் பாஜக சைடில் இருந்து ஒரு வலிமையான ஒரு கவுண்டர் இன்னும் இல்லையே அப்படிங்கிறத பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கு. அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக ஒரு முறை இருக்கும்போது இப்படி தான் விஜய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் ஷூட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணலை, ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு நடிகைகளை தடவிக்கிட்டு நான் அரசியல் பண்ணலை, களத்தில் நின்று அரசியல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு விஜயை
கடுமையாக விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை. அண்ணாமலை இந்நேரம் பொறுப்பில் இருந்திருந்தா விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும், மோடி குறித்தும் RSS குறித்தும் பாஜக குறித்தும் விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் வட்டியும் முதலுமா அண்ணாமலை பதிலடி கொடுத்திருப்பாரு. ஆனால் இப்போ பாஜக பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் ஏன் பேசாமல் இருக்கீங்க? அது சரி, நயினார் அவர்கள் இருந்து ஆரம்பித்து தமிழிசை அவர்கள் எல்லாமே விஜய கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுலேயும் விஜயுடைய பர்த்டே அப்போ தமிழிசை அக்கா பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த பட பெயர்களெல்லாம் வச்சு ஒரு கவிதை மாதிரி பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தாங்க. விஜய் பல வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ அமைதியாக இருக்காங்க, கூட்டணிக்கு கூப்பிடுறது கிடையாது. இப்பயும் ஒன்று கெட்டு போல டெல்லி மேலிட அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து திமுகவை எதிர்க்கிறதுலையும், இது மாதிரி பாஜகவை விஜய் பேசுகிறாருல அவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுலையும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலை கிட்ட பொறுப்பை கொடுத்தா டெஃபினட்டாக இப்போ லாஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸாக பிஜேபி அமைதியாக இருக்காங்க. பார்த்தீங்களா, பிஜேபி முன்னாடி பிஜேபி தான் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக இருந்தாங்க. பிஜேபியை சுற்றி தான் அரசியலே இருந்துச்சு அண்ணாமலை லீடர்ஷிப்பில் இருக்கும்போது. அதே பொசிஷனுக்கு மறுபடியும் பிஜேபியை கொண்டு வர அண்ணாமலைனால முடியும் அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.